கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காலைதோறும் அவர் நம் நடுவிலே நல்லவராக வல்லவராக கிருபையுள்ளவராக நம்மை பார்க்க வந்திருக்கிறார். அதிகாலை தோறும் தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்கும்படியாக அவருடைய சமூகம் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அவரை நாம் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, தாவீதின் கைகளை போருக்கும் அவன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர், நீர் வல்லமை உள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயை நிறைந்தவர். அதற்காய் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, மாறாதவரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன், எங்களை நேசிக்கிற எங்கள் மகிமையுள்ள கர்த்தர், எங்களை ஆட்கொள்ளுகிற கர்த்தர் நீராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பெரியவரே, பரிசுத்தரே, மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை வென்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர், மகிமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர், மகத்துவங்களின் தேவனாகிய கர்த்தர், அதிசயங்களின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, ராஜாவே, நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியினால் அவ்வளவு மகிமையான தேவனை கைப்பிடி அளவு இருதயத்திலே வைக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் அன்பின் இரட்சகரே, நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராகிய தேவனே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இப்படியே உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்க இந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்மாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிற கொஞ்ச நேர கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் கூட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதை இன்றைக்கு நாம் சிந்திக்க தேவனுடைய கிருபையினால் இருக்கிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த கொஞ்ச நேரம் கிருபையை குறித்து நேற்றைய தினத்திலே யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் வைத்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் அதனுடைய மறுபகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் அவர்களை சத்துருக்கள் பயங்கரமாக ஆளுகிறதை வேதத்தின் ஊடாக நாம் சிந்திக்கிறோம். கர்த்தர் அவர்கள் கையில தம்முடைய ஜனங்களை விற்று போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் அந்த சந்தர்ப்பத்திலே சவுல் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய அழைக்கப்பட்டவன் கொஞ்ச நேரம் கிருபையை அவன் இழந்து போகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே சவுலுடைய குமாரன் யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் செங்குத்தான 2 பாறைகளை ஏறி அறைய நிலத்திலே 20 பேரை விழத்தள்ளுவதை பார்க்கிறோம். பிறகு என்ன நடந்தது வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள்.
இப்படி இந்த வார்த்தைகள்ல படிச்சது கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோனத்தானும் அவன் ஆயுததாரியின் பிறகாக சென்று பெலிஸ்தியரை அழிக்கிறார்கள். முடித்த பிறகு அவர்கள் மிகவும் பசியோடு சங்கடத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் சவுலுடைய கட்டளை என்ன? ஒருவரும் புசிக்கவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. பாருங்க பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை செய்தார். 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையிலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணைய நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்போது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலங்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றார். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசில் இருந்து ஆயலோன் மற்றும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையில போட்டு அடித்து இரத்தத்தோட புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடாத மருமக மேடை சரியில்லைன்னு ஆடாம போயிட்டான். இந்த காரியத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க இந்த காலை வேளை கற்றுக்கொள்ள வேண்டும். யுத்தத்துக்கு போகிறவர்கள் பலத்தோடு யுத்தம் செய்ய வேண்டுமானால் அவர்கள் கூடவே தண்ணீரையும் உணவையும் வைத்திருக்க வேண்டும். நான் படிக்கும்போது NCCல இருந்தபடியினால் ரொம்ப தூரம்
பிரேட் எடுப்பாங்க. அடிக்கடி சென்னையில இருக்கிற பரங்கமலை சைட்ல கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ முதுகுல ஒரு பேக் கொடுப்பாங்க, இடுப்புல ஒரு பெல்ட் கொடுப்பாங்க. அந்த இடுப்புல இருக்கிற பெல்ட்ல கை துப்பாக்கி கூட குண்டுகள் வச்சிருக்கணும். பின்னாடி இருக்கிற பேக்ல வாட்டர் பாட்டில் இருக்கும், அதுல சப்பாத்தி இருக்கும். அந்த பிரேடுக்கு போகும்போது பசி எடுத்தால் சப்பாத்தியை சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கணும். அப்பதான் அடுத்து பிரேடுக்கு சரியாக முடியும். ஆனால் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் ரொம்ப நேரம் பிரேட் எடுத்தா மயங்கி கீழே விழுந்து விடுவார். ஆனால் இங்க சவுல் ஜனங்களுக்கு ஒரு சட்டத்தை போடுகிறார். இன்றைக்கு சாப்பிடுகிறவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆணையை கட்டளை எடுக்கிறார். எல்லாம் நம்ம கவனிக்கணும். கடுமையான ஆணைகளை பிறப்பிக்கும் சமயங்களிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் பின்வாங்கி போவதற்கும் தவறி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் கடுமையான சட்டங்கள் என்பதை விட சில காரியங்களை லீகலாக செய்யும் போது இல்லீகலான காரியங்களை தவிர்க்கணும். இங்கு சவுலுடைய வார்த்தைகள் ஜனங்களை யுத்தம் பண்ணுகிறவர்களை சோர்வடைய வைக்கிறது. ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாரை கொண்டு? யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் கொண்டு கொஞ்ச நேரம் அவர்களுக்குள் இருந்த அந்த கிருபையினாலே பெரிய ரட்சிப்பை அருளுகிறார். அந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்தார் என்பதை மறந்துவிட்டு இது சவுலாலும் அவன் மகன் யோனத்தானாலும் நடந்ததாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார். எப்பொழுதுமே எந்த காரியத்திலும் கூட்டு முயற்சி, அது குடும்பத்தில் இருந்தாலும் சபையில இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை சாதிக்க முடியும். இந்த உலகத்திலே இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்விலே சாதனைகள் புரியாததற்கு வேதனையான ஒரு காரியம் உண்டு. கூட்டு முயற்சி இல்லாத நிலைமை. ஒரு காலத்திலே ஒரு பெரிய வீடு இருக்கும். சில வீடுகள்ல 7 பிள்ளைங்க இருப்பாங்க, சில வீடுகள்ல 11, 12 பிள்ளைகள் இருப்பாங்க, 5 பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அந்த வீட்டில தலைவராக இருக்கிற அப்பா என்ன சொல்றாரோ அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்டு ஒன்றாக இருந்து செயல்படுவாங்க. 4 பிள்ளைங்க இருந்தா அந்த 4 பிள்ளைங்கள மூத்தவன் பொறுப்பெடுப்பான். சில நேரங்கள்ல இளையவன் பொறுப்பெடுத்து இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போவான். இளையவனோ மூத்தவனோ எவன் சொல்றானோ அதை கேட்டு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒருமித்திருந்து அந்த கிராமத்தில் பெரிய சாதனைகளை செய்வார்கள். அதுதான் கூட்டு முயற்சி. அதேதான் குடும்பத்தில்
கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி சபையில விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஒருமித்து செயல்படும் போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. சபையிலே ஊழியத்திலே வைக்கப்பட்ட உடன் ஊழியர்களுக்குள்ளே ஒரு கூட்டு முயற்சி இருந்தால் அது ஒரு பெரிய உயர்வையும் பெரிய ரட்சிப்பையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்திலே சவுல் போட்ட சட்டத்தை யோனத்தானுக்கு தெரியாது. அவர்கள் காலையிலிருந்து சாப்பிடாமல் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் பண்ணி களைத்து போய் அவர்கள் வருத்தம் அடைகிறார்கள். அவர்களுக்கு கண்கள் மங்கலாகிறது. ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு இல்லைன்னா கண்கள் மயக்கமாகும், மங்களடை, மயங்கி விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த யோனத்தானுடைய தகப்பன் சவுலுடைய வார்த்தைகள் கடுமையா இருந்தபடியால் ஜனங்கள் ஒருவரும் புசிக்காமல் இருந்தார். யுத்தம் மும்முரமாகிறது. ஒரு பெரிய ரட்சிப்பு ஜெயம் வருகிறது. இப்பொழுது ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார். அந்த நேரத்திலே யோனத்தான் அந்த காட்டிலே வரும்போது ஒரு தேன் கூடை பார்க்கிறார். அந்த தேன் கூட்டிலே தன் கையில இருந்த அருமையான வார்த்தை நம்ம பார்க்கும்போது அவன் அதுல கொஞ்சம் எடுத்து அவன் சாப்பிடுகிறான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அதனால் கேள்விப்படாதபடியினால் அவன் கையில் இருந்த ஒரு கோலை நீட்டி அந்த தேன்கூட்டை குத்தி அதில இருந்து தேனை எடுத்து சாப்பிடுகிறான். அவன் கண்கள் தெளிவடைகிறது. கொஞ்சம் தேன், ஹலோ, கொஞ்சம் தேனை அவன் ருசி பார்த்ததினாலே கண்கள் தெளிவடைகிறது. இன்னைக்கு நிறைய விருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல இலை வைப்பாங்க. இலை வச்ச உடனே முதல்ல வைக்கிறது ஸ்வீட்டு தான் வைப்பாங்க. பிறகு எல்லா பொரியல்களும் காய் பொரியல்கள் வைப்பாங்க. அந்த ஸ்வீட் எதுக்காக வைக்கிறாங்கன்னு கேட்டா, சாப்பாட்டு நேரத்துல வந்து உட்காரும் போது சோர்வா இருக்கிறவங்க, விடாய்த்து இருக்கிறவங்க, களைப்பா இருக்கிறவங்க அந்த முதல்ல அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே அவங்க சரீரத்துல சோர்வு நீங்கி, களைப்பு நீங்கி, அந்த பசியின் தாக்கம் நீங்கி அவங்க ஒரு புது பலன் அடைவாங்க. அது அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அவர்களை அந்த தள்ளாடுகிறதை, கைகள் நடுங்குகிறதை எல்லாம் மாற்றக்கூடியதா இருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு மனசுல ஒரு திருப்தி வரும், கண்கள்ல ஒரு பிரகாசம் வரும், தெளிவு வரும், களைப்பு மாறும். அதேதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தேனாக, இனிப்பாக வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காட்டில வந்து கொஞ்சம் தேனை யோனத்தான் ருசி பார்த்ததினாலே அவன் கண்கள் தெளிவடைகிறது. நம்முடைய கண்கள் தெளிவடைய வேண்டும்.
அந்த தேனை ருசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரு இந்த தேன் கூடாகிய வேதத்தின் மேலே கொஞ்சம் பார்வை வைக்க கூடாதபடி இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தி பெறாதபடிக்கு, பிரசித்தி படுத்தாதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் தேனை ருசி பார்க்காமல் இருந்ததினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட்டாதான் நம்ம கண்கள் தெளிவடையும். இதை ருசி பார்க்கணும். நிறைய பேர் பைபிளை தொடுறதே இல்லை. காலையில எழுந்து ஆயத்தமாகி ஆத்திரம் தோத்திரம் சொல்லி வேலைக்கு கிளம்புறாங்கன்னா வயிறு முட்டை கூழோ கஞ்சோ சிலர் குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. ஆனா பைபிள் எடுக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அப்படியே எழுந்து ஆயத்தமாகி கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு தோடு தவல் நிறைய, ஒரு பஞ்ச பாத்திரம் நிறைய காபி குடிப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருடைய கவலையும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இதுதான் நிறைய பேருக்கு கவலை. ஆமா, இதுல கவலைப்பட்டு தவளை மாதிரி தாவரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவில் நாம் படிக்கிற மாதிரி ஞானப்பாலின் மேல் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனமா பாருங்க. கலங்கமில்லாத ஞானப்பால், இத குடிக்கணும், இந்த வேதத்தை குடிக்கணும். நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கலங்கமில்லாத ஞானப்பால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல.
புதிதாய் பிறந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி ஊத்துவாங்க. பிறகு தாய் பால் குடிக்கும்படி செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் குழந்தை எப்படி பாலின் மேலே வாஞ்சையா இருந்து குடிக்கிறதோ அதுபோல வேத வசனத்தின் மேலே நமக்கு இருக்கணும். ஏன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை உங்களுக்காண்டி வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹலோ, அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அடுத்து பாருங்க 9வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை 10வது வசனத்திலே அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. ஒரு தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம், அது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. இந்த வழியாய் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக என்றால் கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 இப்படியாய் சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொல்லல, செழிப்படைவீங்கன்னு சொல்லல. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. Are you understood? கர்த்தருடைய வேதம் நமக்கு ஓஹோன்னு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும் சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேன் கூட்டில, வேதம் என்கிற தேன் கூட்டில 1189 அதிகாரங்கள்ல ஆசீர்வாதங்களையும் சொல்லி இருக்கிறது, சாபங்களையும் சொல்லி இருக்கிறது, கட்டளைகளையும் சொல்லி இருக்கிறது, கற்பனைகளையும் சொல்லி இருக்கிறது. ஆனால் நாம் எதை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால் முதலாவது ஆசீர்வாதத்தை தான் எடுத்துக் கொள்ளுகிறோம். முதலாவது
பாஸ்பரிட்டிய செழிப்பதான் எடுத்துக்கொள்றோம். ஆனா இங்க தீமோத்தேயு 2ஆம் நிருபத்தில 3ஆம் அதிகாரத்தில சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷி தேறினவர்களாக வேண்டும். பைபிளை எடுத்தவன்னு ஒரு முறை படிச்சிட்டவன்னு ஓஹோன்னு ஆயிடணும். ஆகாது, அது ஆசைப்படக்கூடாது. என்ன செய்யணும்? தேறினவனாக மாற, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக செய்கிறது இந்த வேதம். Beloved sister, beloved brother, listen me. God's word is must. The glorious word of God making many things in your life and myself. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தில் உள்ள எல்லா அதிசயங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிரியமானவர்கள், அதை விட்டுறோம். ஆசீர்வாதம், பணம் பணம் பணம். இந்த வேதத்தை வருஷத்துக்கு 2 முறை 3 முறை படிச்சோம்னா நான் விசுவாசிக்கிறேன் பல வியாதிகளை ஜெயிக்கலாம். அதான் நம்ம படிக்கிறதே இல்லையே. அவனா ஒருத்தன் என்ன மாதிரி அறிவு கட்டவன் காலையில இருந்து வேலைக்கு போகும்போது காலண்டர்ல போய் பார்த்தானா, யூதாஸ் 4 கொண்டு செத்தான் அப்படின்னு. இது என்னடா அபசகனமா இருக்குதுன்னு சொல்லி பைபிளை எடுத்து, அந்த பைபிள்ல இப்பெல்லாம் 2 ரிப்பன் மாதிரி ரோப், அதுல ரெட் ரிப்பனை எடுத்து அப்படி விட்டு இழுத்தான, திறந்து பார்த்தான, நீயும் அந்தபடியே செய். இதனடா இது மறுபடியும் அவசகனமா இருக்குது. வெள்ளை ரிப்பன் எடுத்து போட்டு திறந்தான, செய்கிறதை துரிதமாய் செய். உடனே மகளை கூப்பிட்டான, இந்தம்மா இந்த பெண்ல இந்த பைபிள் ஏதாவது ஒரு மூலையில சொரு. அவ சொரு நேரத்தை திறந்து பார்த்தான, தாமதம் செய்யாதேன்னு வந்துச்சு. அப்பதான் ஒரு ஊழியக்காரர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு. பாஸ்டர் இப்படி இப்படி ஆச்சு சொன்னாரா, அறிவு கட்ட விசுவாசிய, உங்களுடைய எத்தனை காலம் மாரடிப்பேன். பைபிள் அப்படி படிக்க கூடாது. பைபிளை தொடர்ச்சியா படிக்கணும். புதிய ஏற்பாட்டை முதல்ல படிக்கணும். காலையில சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் படிக்கணும். 1ஆம் தேதி ஒரு நீதிமொழி படி, 31 நாளைக்கு 31 நீதிமொழிகள் படி. டெய்லி சங்கீதம் 2 சங்கீதம் படி. புதிய ஏற்பாட்டை படி. பிறகு அதை முடிச்சிட்டு அப்புறம் வா. எதுல? 5 பெரிய தீர்க்க தரிசனங்கள், 12 சிறிய தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் 1 சாமுவேல் 2 சாமுவேல், 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமும் 2 நாளாகமும் படி. பாட்டாகமங்கள், யோபு, சங்கீதங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு படி அப்படின்னு கத்து கொடுத்துட்டு போனாராம். ஆனா நம்ம எப்படி படிக்கிறோம்? போற போக்குல பைபிள் அப்படி திறக்கிறோம், வந்த உடனே கண்ணை மூடிக்கின்னு அப்படியே கை இழுத்துன்னு வர்றோம். அந்த முதல்ல அது மேல வைக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல அப்படி ஒரு வாசித்தேன். திறந்துக்குவேன், கண்ணை மூடுவேன்,
ஏன்னா நான் புறஜாதியா இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அப்படி குச்சி வச்சு பார்க்கறது, பைபிள் அப்படி படிக்க கூடாது. பாருங்க, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதம் என்பது பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறது. இத சாப்பிட்டாதான் கண்கள் தெரியும். எம்மா ஊருக்கு போற சீஷருடைய மறைக்கப்பட்ட கண்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்பத்தை ஆசீர்வதித்து அவர் கையில கொடுத்தார். சாப்பிட கூட இல்லை, கையில வாங்கினாங்க, கண்கள் திறக்கப்பட்டுச்சு. வேதம் தான் இந்த தேன். யோனத்தான் அதை சாப்பிட்டதுனாலே கண்கள் தெளிவடையும். நாங்க என்ன நடக்குது? கொடுமையான பசி நிமித்தமா, கொடுமையான பசி, போய் கொல்லையில போய் ஆடு மாடு அடிச்சு ரத்தத்தோட புசிக்கிறார். யாரால? ஒரே ஒரு சவுலுடைய தவறான சட்டத்திட்டத்தினாலே, தவறான கட்டளையினாலே இந்திய தேசம் கூட அல்லோகலப்படுகிறது. என்ன அவங்க போடுற சட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில கூட இவ்வளவு கொடுமையானதெல்லாம் நடக்கலையா? தேசம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கு. ஏதாவது ஒரு பகுதியில நிம்மதி இருக்குதா? பாருங்க, நிம்மதியா ஆட்சி செய்கிற மம்தா பானர்ஜி எவ்வளோ பாவம். அந்த பெண் அவஸ்தப்படுறா. கர்நாடகா எவ்வளவு அவஸ்தப்படுது, கேரளா எவ்வளவு அவஸ்தப்படுது, தமிழ்நாடு எவ்வளவு அவஸ்தப்படுது. கொடுக்க வேண்டிய பணங்கள்லாம் கொடுக்காம நிறுத்தி இருக்கிறதுனால. இன்னொரு தேன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பரஸ்திரியின் உதடுகள், ஆகாத சம்பாஷணைகள். ஒருத்தரோட உட்கார்ந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்கிறது ஆகாத சம்பாஷணைகள். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற முறையில மெனக்கடை வைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆகாத சம்பாஷணைகள். அது பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். இதுதான் ரட்சிக்கப்படாத நண்பர்களோடு, கர்த்தரை தேடாம இருக்கிறவங்களோடு வீணா நேரத்தை செலவழிச்சு, மொபைல கையில வச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு ஜபம் பண்ணாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேனை ரொம்ப சாப்பிடணும். நீதிமொழிகள் 16:24 பாருங்க. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கிறது. 24:13 பாருங்க. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டில் இருந்த தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்கிற தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் உபதேசங்கள், பிரசங்கங்கள், ஆலோசனைகள், தேவனுடைய சமூகத்துல வருகிற இந்த வார்த்தைகள், குடும்ப ஜபத்துல தனி ஜபத்துல வருகிற இந்த தேவனுடைய வார்த்தைகள், அது நமக்கு மதுரமாக இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேத வசனங்களை எல்லாம் நம்ம கை கொண்டு அதை ருசி பார்த்த போது கண்கள் தெளிவடைந்ததை நாம் பார்க்க முடியும். இது ஒருத்தன் போய் சவுல் கிட்ட சொல்றான்,
உடனே சீட்டு போடுறாங்க, யார் கொல்லப்பட வேண்டும் என்று. என்ன நடந்தது பாருங்க, சீட்டு யோனத்தான் பேர்ல விழுந்தது. ஆனா ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து யோனத்தானை பாதுகாக்கிறார். சவுலுடைய மரண தண்டனைக்கு யோனத்தான் தப்புவிக்கப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தேன் கண்களை தெளிவாக்குகிறது போல இந்த வேத வசனம் என்கிற தேன் நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக்கும். இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசித்து அதன்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை தெளிவடைந்து நல்ல நிலையில இருப்பாங்க. அப்படியே நாம் தலைமையில கைய வச்சு நாம் ஜெபிக்கலாம். என்னோட நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, யோனத்தான் கொஞ்சம் தேனை ருசி பார்த்ததினாலே அவன் கண்கள் தெளிவடைந்தது, பெரிய ஜெயத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். அதுபோல நாங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலாகிய நம்முடைய வேத வசனங்கள் மேல் தாகத்தை எங்களுக்கு தார். எங்களை தேறினவர்கள் ஆக்குகிற, நற்கிரிகளை செய்ய எங்களை பழக்கப்படுத்துகிற உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் உரிய இந்த வேதத்தை நாங்கள் நன்றாக உள்வாங்கி செயல்படும்படியான கிருபை தார். கொஞ்சம் தேனை யோனத்தான் சாப்பிட்டது போல நாங்களும் வேதத்தில் இருக்கிற நம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு வேதத்திலே தெளிவடைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அன்பான